சமைக்க போறோம்னா குட்டூர் கிட்ட வந்து காட்டுவோம் பாரு. வணக்கம் மக்களே, நான் தான் உங்க இளத்தி மீனவன். நாம இன்றைக்கு இன்னொரு சமையல் வீடியோனா நான் உங்களுக்கு போட போறேன். என்ன சமைக்க போறோம்னா குட்டூர் கிட்ட வந்து காட்டுவோம் பாரு. இந்த குட்டூரை இன்றைக்கு நாம அவிச்சு குட்டூரோட ஒரு பானை வேண்டி குட்டூரோட சாப்பிட போறோம். எப்படி சாப்பிட போறோம்ன்றதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோல பாருங்க. இது என்ன அவிச்சு இதுல இருக்கிற அந்த பித்தெல்லாம் வெளியால் எடுத்து தெரிஞ்சுட்டு என்ன மாதிரி சாப்பிட்றேன்ற உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுவேன். இப்போ கழுவியை சமைக்க ஆரம்பிப்போம். பெருசாக இது கழுவ தேவை. நாம வந்து இப்போ வந்து சும்மா சாருவா கழுவிட்டே வைக்கலாம். ஏன்னா அவிக்கிறது தானே. உப்புங்களா? உப்பு போடுறது உப்பு போடுவோம் சும்மா கொஞ்சம் லைட்டாக. நாக வெள்ளியாக விட்டு துசி போகுது. ஒரு நாள் பார்த்து இப்படி கழிக்கலாம். அவ்வளோதான் தண்ணி வைக்கணும். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து விராய் இல்லை. இது நான் பொடியெல்லாம் சாப்பாடு செய்ய வந்தானே விராய் இல்லை. சினியா மட்டையை முறிப்ப மாட்டேன். முறிஞ்சு அதான் நமக்கு இப்போ விட்டை விராய். ஆமாண்ணா ஆமாம். வேலிக்காரங்க பார்த்தாங்கன்னா நாங்கள் வேணுவா நமக்கு வந்து வலை துண்டரை வச்சு எரிச்சிட்டு தான் அடுப்பு மூட போறோம். பழைய விலையெல்லாம் புது விலைகள் இல்லை பாருங்க. லைட்டர் மேல செய்யல உருகி கொடுக்கும். இது கொஞ்சம் என்ன நின்று பிடிக்கும். இந்த இப்படியான இடம்பளி எரிக்க பிரச்சனை நின்று பிடிக்கும். இது கொஞ்சம் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். முழுசா குப்பையே இது வரைக்கும் எரிச்சது இல்லையா? உங்களை கொண்டு வந்து அடுப்பெரிக்க விட்டா இப்படித்தான். என்ன முன்ன பின்ன சமைச்சிருக்க போல இருக்க. இல்ல பூவ மக்களை இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பு கொஞ்சம் நமக்கு பத்திக்கிச்சு. அப்ப அதான் இப்ப நாம குடுறதுக்கு வைப்போம். அண்ணா கொஞ்சம் சமையல் எக்ஸ்பர்ட், அவர் தான் வைக்கிறேன். மகளே இப்ப பாத்தீங்கன்னா நாம பெருசான உப்பு போடுறது இல்லை. என்ன கடலுக்கு கிடக்குறானே அதுக்காண்டி இல்ல பெருசான உப்பு போடுறது இல்லை. சும்மா லைட்டா உப்பு போட காணும். ஐயோ உப்பு தேவையான அளவு. சவுத் ஆப்பிரிக்கா குட்டுரு கொண்டு கொஞ்சம் மோசமான விட்டுரு. இது நான் சாப்பிட மாட்டேன். இவருக்கு தான் கொடுக்கணும் சைஸுக்கு. மூடி வைக்க வேண்டிய மக்களே கிடைக்க தொடர்ந்து பார்க்க வேண்டிய. மூடி வைக்க வேண்டிய நமக்கு உப்பு மட்டுமே காணும். உப்பும் குட்டூரும் இருந்தா சரி, வேற ஒன்றும் தேவையில்லை. எந்த விதமான மசாலாகளோ அதில் இதில் ஒன்றும் தேவையில்லை. போட்டு அவிச்சிட்டு சாப்பிட்டாலே சொர்க்கம் தான். நாங்கள் பழமையாக சாப்பிட்றாங்க. நாங்கள் இதை அவிச்சிட்டு புட்டுகளோட நான் சாப்பிடுவோம். மணியாக தான் இருக்கு. அதில் உப்பு போட்டுட்டு காணும் தெரியுங்க வை. இப்போ கிட்டத்தட்ட குட்டுறாம அவிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பான் பண்ணணும். ஆர்ட்ட காசு கிடக்கு. ஆர்ட்ட காசு கிடக்கு. என்னடா ஒரு 100 ரூபா கிடக்கு. 100 ரூபாயா? சினியத்திட்டே ஒரு 100 ரூபா கிடக்காம். நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ 200 ரூபாய்க்கு நாம கிட்டத்தட்ட இப்போ வந்து 1.5 பண்ணடா 1.5 பண்ணடா 1.5 வேண்டாம். காலம் நாங்கள் மத்தியானம் என்ன மத்தியானம் காலமாக சாப்பிட்டுட்டோம். இப்போ சும்மா சாப்பிட்றதால எங்களுக்கு 1.5 பானே கூட தான். அதில் ஆனால் போய் வேணி விடுவா. 2 பேர் போயிட்டு வாரீங்களோ? அதுப்பா
திறந்து பாப்போம்பா. இந்த சோப் சுடுவது தெரியாதா? இது நைலான் கேஸ். அப்படியே நைலான் கேஸ். நைலான் கேஸ்? அதான் இருக்கு. அதான். கொஞ்சம் கட்டமோடு வருது தானே? நிறையதான் என்ன அவியல அவியல் கரண்டியும் இல்லை மக்களே எங்கள்கிட்ட. என்னடா ஒரு ரூபா விளாடுக்கு? ஒரு ரூபா பாண்டாங்கடாக்கா. வெந்து இதா போயிருக்கு. ஐயா அவிஞ்சிரு. அந்த பக்கம் தான். சரி திருப்பி விட்டா தான் அவியும் சொல்லும். ஓ மகளே கொஞ்சம் திருப்பி விட்டாவையும் அந்த பெரிய கூட்டுரு கட்டாயம் திருப்பணும். சின்ன கூட்டுரு சிறுபாடியும் பிரச்சனை இல்லை, பெரிய கூட்டுரு கட்டாயம் திருப்பணும். பிறகு தள்ளுங்கடா அவ்வளோ. பக்கத்து வீட்டு வெளியே நல்லா தான். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேனியமாக கொஞ்சம் வெயிலுக்கு களைச்சி போயிட்டு ஒரு பெப்சி சூடான்னு அடிக்கிறோம். உடல் நலத்துக்கு கேடாக என்ன ஒரு கேடு மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கொஞ்சம் குடிப்போம். தண்ணி விடாதானே. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அவிஞ்சிட்டேன்டா. என்ன அவியணும் தட்டி பார்த்தா தெரியுமா? கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். என்ன சொல்றேன் அவியட்டுமே. ஊத்தங்கரையை போகணும் என்ன அங்கே போய் சாமிக்கும். மகளே கிட்டத்தட்ட குட்டுரு அவிஞ்சிட்டு போனேன். கிளம்பி பாப்பா, இன்னொரு கிளம்பி பாப்பமா. கிட்ட வாங்க. இந்த இது வந்து இப்படி உள்ள போனா சரி அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு குடுரு. நம்ம இந்த அடுப்புல விளத்துவோம். மூடு தூசி விட. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ, வெறுங்கையோட தூக்குறாரு. கிடக்கட்டும், சரியா சூடா இருக்கும், கொஞ்சம் இருக்கட்டும். இதுதான் தம் போடுறது, குட்டுருக்கு தம் போட்டிருக்கோம். திறந்து காட்டு. நம்மளுக்கு நல்ல பதமா வெந்துட்டா. இங்க பாருங்க எப்படி வந்துக்கிடுவாங்க. கீரி ஆட்டுப்படுது. தக்காளி பழத்துல போசப்பா அதை போடு. முட்டை அடிச்ச கை கழுவிறியாடா? போட்டு நீயே விட்டா ஆத்தி கையே என்ன இல்ல கோடு போடும் நடுவால. எங்கடா வீட்டுக்குறா
என்ன வேலை உள்ள போங்க சின்ன பிடிங்க இருக்கிற சதையே இல்லைடா அதே இல்லை தான் பெரிய குடும்பம் தான் சாப்பிடுவோம் அதான் நேரஞ்சன் இருக்கு வேற கிட்ட வா வெங்காயம் மணி அதான் இருக்கு ஆமா சுண்டல் வெங்காயம் ஒன்று எடுத்து கடிக்க சொர்க்கம் தான் நீங்க சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்க அதை விட இந்த சினே வந்திருக்க பாருங்க ஏங்க வாங்க பிடிக்க வாங்க பச்சை மிளகாய் கொண்ட கையில் எடுத்து கடிக்கும்ல எப்படி இருக்கு அமிர்தம் தான் பச்சை மிளகாய் கடிக்க இன்னும் மணியாக தான் இருக்கு அடுத்த தக்காளி பழமா வேணும்னு அவங்களுக்கு தருவோம் சவரங்கள் நீங்க இந்த வாழ்க்கை இப்ப வந்து வாழணும்டா உங்களுக்கு பிடிக்கும் இப்படி சமைச்சு சாப்பிடுவோம்டா என்ன இந்த கூப்பிடுவோம் வாங்கல உங்களுக்கு உங்களோட இதுக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ஃபேஸ்புக்ல இவருக்கு சப்போர்ட் பண்ணு இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு என்ன நாம டவுன் வழியா போய் சிட்டி வழியா நாம இருந்தாலும் இந்த இப்படி ஒரு சந்தோஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்படி சமைச்சு சாப்பிடுற ஒரு தனி சந்தோஷம் ஒன்று இருக்குது இனி வர வீடியோக்கள் நாங்கள் அதனால தான் ரெகுலராக பண்ணுவோம் இருக்கோம் இப்படி கூழ் காய்ச்சது நண்டோடைய அவிச்சு சாப்பிட்றது குட்டூர்கள் எடுத்து அவிச்சு கட்லட் செய்கிற மாதிரியான வீடியோக்கெல்லாம் போடுவோம் இருக்கோம் என்னதான் அங்கே இங்கே வாழ்ந்தாலும் மிக ஒரு சொர்க்கமான வாழ்க்கை இப்படியான வாழ்க்கையை நீங்களாம் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம மிஸ் பண்ணுறோம் நம்பி என்ன வந்து கமெண்ட்ல அடிங்க இது வந்து நாம வந்து அவிச்சு தான் சாப்பிடணும் இல்லை இது அவிச்சிட்டு இந்த சதையை எடுத்து பொரிச்சும் சாப்பிடலாம் இந்த சதையை எடுத்து பொரிச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அதோட இந்த கட்லட் அதுகளுக்கு இது வந்து இந்த சதை வந்து நல்லா இருக்கும் உள்ளுக்கு வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இந்த பானை எடுத்துட்டு இந்த சினையம் இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு வெங்காயம் கொண்டு வச்சுட்டு இப்படியே சுத்தணும் வெங்காயம் கீழே விழுந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் யாரும் சரி அப்படின்னா பறந்து பார்த்துருப்பீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா நாங்கள் சாப்பிடுவோம் நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல அண்ணா எப்படி இருக்கு இந்த சதையை சாப்பிட்டு பச்சை மிளகாய் கடிக்க மணியாக தான் இருக்கு இதுதானம்மா மேலே கிடையாதம்மா சமைச்சு சாப்பிடலாம் சொர்க்கம் சந்தோஷம் ஒன்று இருக்குது தானேடா இந்த வாழ்க்கையை யாராவது மிஸ் பண்றீங்கன்னு மறக்காம வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்படியான வாழ்க்கையை முதல் வாழ்ந்துட்டு இப்போ வெளிநாடு வழியெல்லாம் போய் இந்த வாழ்க்கையை மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நான் கனவே மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு ஃபேஸ்புக்லாம் வந்து சொல்றீங்க நாங்கள் இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் நம்பி மிஸ் பண்ற மாட்டோம் அண்ணா மாற அங்களாக்கெல்லாம் வந்து என்ன சொல்றீங்க நல்ல சப்போர்ட் ஒன்று தாரீங்க இதே சப்போர்ட்டை நீங்கள் வந்து எனக்கு யூடியூப்ல இருந்தாங்க இந்த ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு நீங்கள் யூடியூப்ல வந்து பாருங்க எல்லா பொரியலுமா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது ஒரு சந்தோஷம் தான் Kita